வாங்க. ஏப்பா நீயே இத்தனை தடவை வாங்கினீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா? சார் சார் ஒன்றே ஒன்று ஏங்க யாரையும் வையாம கொடுங்க. மறுபடியுமா? ஒன்றே ஒன்று தான் சார். இப்படி சொல்லியே 3 தடவை வாங்கிட்டியாப்பா? பசி. சீக்கிரவாயா. இந்த சாப்பிடு சாப்பிடு. எல்லாரும் வாங்கிட்டீங்களே? வாங்கிட்டோம்பா. ஐயா ராசா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஐயா. எதுக்கு இப்ப இப்படி பேசுற பாட்டி? ரொம்ப பசியா, நைட் எல்லாம் சாப்பிடலையா, அதனால உன்னை சீக்கிரம் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னையா. நைட்டு சாப்பிடலையா? அந்த நைட்டு என் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, போன் பண்ணிருக்கலாம்ல, வாங்கிட்டு வந்திருப்பேன்ல பாட்டி. மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, நீ மழையில நனைஞ்சுக்கிட்டு வருவேன்ல, உன்னை எதுக்கு கஷ்டப்படுத்துன்னு நான் சொல்லலையா. இதெல்லாம் ஒரு காரணமா பாட்டி? போன் பண்ணிருக்கலாம்ல, வந்திருப்பேன். அதை விடியா, நீ வாங்கி கொடுத்ததே திருப்திரா தங்கம். சாப்பிடு. காலை சாப்பாடெல்லாம் வாங்கிடாத, நீ நல்லா இருக்கணும் பாட்டி. என்னைய வாழ்த்தாத, அனாதானம் பண்ணவங்க உள்ள இருக்காங்க, இந்த வர்றாங்க பாரு, இவங்கள வாழ்த்து. ஓ, இவங்களுக்கு கொடுக்கறதுதான் வாங்கினியாப்பா? ஆமா ஐயா. பாட்டி பாட்டி வரும் சார். சார் எதுக்கு அனாதானம் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பையனுக்கு பிறந்த நாள்ப்பா. அவங்க பையனுக்கு பிறந்த நாளா? பிறந்த நாளா? வாங்க எல்லாரும் வாழ்த்துவோம். நீங்களும் பேரணும் கையாளு சோத்தோட நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும். என்னங்க இது வரைக்கும் உள்ள 200 பேருக்கு மேல அன்னதானம் கொடுத்துருக்கோம். ஒருத்தரும் என்ன வாழ்த்துல என்ன ஏதுன்னு கேட்கல. இந்த மாதிரி அன்பையும் பாசையும் காட்டும். வாங்கி கொடுத்தது நீ, ஆனா வாழ்த்த மட்டும் என்கிட்ட கொடுக்குறியப்பா. உன்ன போய் நான் கடுமையா பேசிட்டேன். நல்ல நாள் எதுவும் எதுக்கு சார் கண்ணாலாம் கலங்கிட்டு? சரி, இவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்த, உனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லையாப்பா. சரி வா, நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். சார் நீங்கள் எனக்கு கேட்டதே ரொம்ப சந்தோஷம் சார். ஆனால் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா செய்கிறேன். ஏற்கனவே வீட்டில் சாப்பிட்டு வர்றவங்களுக்கும் கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றவங்களும் கொடுக்குறதா அன்னதானமானு எனக்கு தெரியல சார். அதுக்காக நான் அன்னதானம் கொடுக்க வேணாம்லாம் சொல்லலை. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் மதியம் அன்னதானமாக கிடைக்கும்னு சொல்லி தான் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க சார். அவங்களுக்கு ஒரு 4 இல்லை 6 பொட்டணமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் சார். பசியோடு இருக்கிறவங்களோட வாழ்த்தே நம்மளோட பல தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற சொத்து மாதிரி சார். உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க வீட்டில். இனிமே நீ சொன்ன மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு ஏழைகளுக்கும் எடுத்து வைக்காம நான் அன்னதானம் செய்ய மாட்டேயா. சார் சார் அப்படி சொல்லாங்க சார். அவங்கள பிறவிலே ஒன்று அவங்க பிச்சைக்காரங்கள சார். ஏதோ சூழ்நிலையால் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான் சார். கோயிலுக்குள்ளே நம்ம இப்படி கேட்குறோம், அவங்க கோயிலுக்கு வெளியில் உட்காந்து இப்படி கேட்குறாங்க, அவ்வளோதான் சார். அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசமே. சரிப்பா, நான் வர்றேன். அந்த பையன் என்னை வையாம வஞ்சிருக்கான். அவன் என்ன சொன்னான்னு உனக்கு புரிஞ்சுச்சா? அவங்க பிச்சைக்காரங்க இல்ல, அவங்கள மறந்த நீங்க. நாம தான் பிச்சைக்காரங்கன்னு அந்த பையன் சொல்றானோ. இது அவன் நினைச்ச மாதிரி தெரியலையே. இதத்தான் பாத்திரம் இருந்து பிச்சை இடு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க.